So welcome students. So இதுவரைக்கும் நம்ம வந்து 3 லெக்சர் பார்த்திருக்கோம். So 3 லெக்சர்ல வந்து பேசிக்கா கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, பவர், எனர்ஜி, after that different types of sources அப்படி பார்த்தோம். Then Ohm's law, KVL and then KCL. So இந்த லெக்சர்ல வந்து மெயினா நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் parallel அல்லது எப்படி ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கலாம். After that voltage division rule, current division rule and finally star delta transformation. So இதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ சீரியஸ் பேரல் எப்போ ஒரு எலமெண்ட் வந்து சீரியஸ் சொல்லுவோம், எப்போ ஒரு எலமெண்ட்டை பேரலா சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ ரெண்டு எலமெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு எலமெண்ட் கனெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா, ஸோ ஒரு எலமெண்ட்டோட என் பாயிண்ட்ல நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அப்படி எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சிங்கிள் நோடு மட்டும் தான் இருக்கும். அந்த சிங்கிள் நோட் கூட வேற எந்த ஒரு எலமெண்ட்டும் கனெக்ட் ஆயிடக்கூடாது. ஸோ இதுதான் ஒரு கண்டிஷன். அதுபோக ரெண்டுமே வந்து சேம் கரண்ட் கேரி பண்ணணும். அதாவது சேம் கரண்ட்னா கரண்டோட வேல்யூ சேம் ஆகணும் அவசியம் இல்லை, சேம் கரண்ட். ஸோ இப்போ ஐ அப்படின்னு ஒரு கரண்ட் இருக்குன்னா அதுதான் ரெண்டு வழியாக ஃப்ளோ ஆகணும். ஸோ பேரல் அப்படின்னு எடுத்தோம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டெர்மினல் எலமெண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு டெர்மினலுமே காமனா ஒரு நோட் கூட கனெக்ட் ஆகிக்கணும். ஸோ சேவ் 2 நோட்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ அப்பர் நோட் அண்ட் லோயர் நோட் ரெண்டுமே ரெண்டு எலமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணிருக்கணும். அதுபோக அதோட வோல்டேஜ் வந்து சேமா இருக்கணும். ஸோ ரெண்டு எலமெண்ட்டுக்கு அக்ராஸ் நம்ம வோல்டேஜ் பார்த்தோம், இட் ஷுட் பி சேம். ஸோ இதுதான் சீரியஸ் அண்ட் பேரலல். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டயக்ராம். ஸோ ரெசிஸ்டர் இன் சீரியஸ். ஸோ இங்க நம்ம சொன்னோம்ல, ஸோ இங்க ஒரு நோடு இருக்கு. ஸோ இந்த நோடு வந்து R1 அண்ட் R2 மட்டும் கனெக்ட் பண்ணிருக்கு. இந்த சென்டர் பாயிண்ட்ல ஒரு நோடு இருக்கு சொன்னோம்ல, ஸோ அதுல வேற எந்த ஒரு கனெக்ஷன் கிடையாது. ஸோ அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி நோட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுபோக இங்க காமன் கரண்ட் இருந்தது, ஐங்கிறது காமன் கரண்ட். ஸோ ஐங்கிறது இட் வில் ஃப்ளோ த்ரூ R1 அண்ட் R2. ஸோ ரெண்டு ரெசிஸ்டருக்குமே ஐ வில் பி காமன் கரண்ட். ஸோ இங்க டோட்டல் வோல்டேஜ் சப்ளை வந்து V, தென் V1ங்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் R1 அண்ட் V2 will be the voltage across ரெசிஸ்டர் R2. ஸோ ஆல்ரெடி நம்ம ஓம்ஸ் லா பார்த்திருக்கோம். ஸோ V is equal to IR. அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் V1 எனக்கு வேணும்னா ஸோ I into R1. ஸோ இங்க கொடுத்துருக்கோம் V1 is equal to I1 R1. அதே மாதிரி V2 எனக்கு வேணும்னா ஸோ I into R2. ஸோ இதுதான் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் நம்ம பார்த்தாச்சு. ஆஸ் பர் KVL அப்ளை பண்ண என்னது, ஸோ அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆல் த வோல்டேஜஸ் இன் a closed path will be equal to 0. அப்படின்னா V is equal to V1 plus V2 அப்படி எழுதலாம். அரல்ஸ் ஆஸ் பர் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா ஸோ V minus V1 minus V2 is equal to 0. ஸோ இங்க நான் என்ன எடுத்துக்கேன்னா கரண்ட் லீவிங் பாயிண்ட் வந்து நான் பொலாரிட்டி எடுத்துக்கேன். ஸோ அதனால V minus V1 minus V2 is equal to 0. ஸோ அதுல இருந்து you can get V is equal to V1 plus V2. ஸோ ஆல்ரெடி we know நம்ம V1னா V2னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்துட்டோம். ஸோ இந்த வேல்யூ வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணா you will get V is equal to I into R1 plus R2. பட் ஓம்ஸ் லா படி V equal to I into R போடுவாங்க. இந்த Rங்கிறது என்ன அப்படின்னா ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் அண்ட் தென் இந்த ஈக்குவேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா R equivalent will be R1 plus R2. அப்படின்னா ஒரு ரெண்டு ரெசிஸ்டர் சீரீஸை கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸா நம்மளால மாற்ற முடியும். அதோட ஈக்குவல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் தீஸ் டூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ அப்படின்னா இங்க 5 இருக்குன்னா இட் வில் பி ஈக்குவல் டு 10. ஸோ அப்படின்னா n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா டோட்டல் வேல்யூ என்னன்னா ஸோ எல்லா ரெசிஸ்டரோட வேல்யூ ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஸோ சம்மேஷன் ஆஃப் Rn. ஸோ n is equal to 1 to n. ஸோ n கேபிட்டல்ங்கிறது நம்பர் ஆஃப் ரெசிஸ்டரை டினோட் பண்ணுது. ஸோ அண்ட் தென் இதுல இருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் V is equal to V1 plus V2. ஸோ which is equal to I into R1 plus R2. இப்போ டோட்டல் கரண்ட் வேணும்னா V by R equivalent or V by R1 plus R2. ஸோ இதை வச்சுக்கிட்டு we can find V1 and V2. ஸோ V1ங்கிறது இதை பார்த்தோம். ஸோ I1 into R1. ஸோ I1 R1. So sorry, I into R1. So I equal we have substituted V R1 plus R2. Similarly V2 க்கு என்ன சொன்னோம், I into R2. So I equal we substitute V R1 plus R2. So லாஸ்டா பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் we have given us voltage division rule. இப்போ வந்து ஒரு 2-3 ரெசிஸ்டர் சீரிஸா இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு வோல்டேஜ் ஷேர் பண்ணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க we are using voltage division rule. So ஆல்ரெடி நம்ம இந்த சர்க்யூட்ல தான் வந்து ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்துதான் V1 எனக்கு வேணும் அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் V
into எந்த ரெசிஸ்டருக்கு நமக்கு வோல்டேஜ் வேணும் ஸோ R1 ரெசிஸ்டர் அக்ராஸ்ல வோல்டேஜ் தான் வேணும் divided by total resistance as sum of the all the resistance connected in series. Similarly V2 அப்படினா so R2 divided by total resistance R1 plus R2 into total voltage V. So voltage division rule mainly focusing on series connection. Okay, and then V is equal to IR அதாவது voltage resistor எப்படியுமே directly proportional இருக்கும் as per Ohm's law. அப்படினா எந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஹையா இருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு voltage will be high. or else இப்போ ரெண்டு ரெசிஸ்டருமே ஈக்குவலா இருக்கு R1 and equal to R2 அப்படினா இது ரெண்டுமே ஈக்குவல் வோல்டேஜ் தான் ஷேர் பண்ணும் which will be for example இப்போ இங்க ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கு R1 is equal to R2 is equal to R ரெண்டுமே சேம் அப்படினா so voltage will be shared half. so 10 volts னா it will be shared 10 by 2 now 5 volt and 5 volt. so similarly for n resistor இப்போ நம்ம இங்க ரெண்டு ரெசிஸ்டர் ஃபார்முலா போட்டுக்கோ in case 10 resistor கனெக்ட் பண்ணா so R1 divided by R1 to summation of R1 to R10 into V. I mean R2 by this. So this is will be your equal resistance. That's all. So resistance in parallel. So அங்க வந்து நம்ம சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண லா என்னது KVL யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லா வந்து KCL. So first parallel நம்ம என்ன சொன்னோம் so ரெண்டு நோட்ஸ் வந்து காமனா இருக்கும். So the terminalோட starting point and ending point இங்கேயும் starting point ending point ரெண்டுமே இப்படி கனெக்ட் இருக்கு. So sharing a common node A and here also common node B. அதுபோக இதோட voltage V ங்கிறது இதுக்கும் சேமா இருக்கும் and then இதுக்கும் சேமா இருக்கும். So voltage across each element should be same. This is a property for parallel. So அப்படி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா just இங்க மல்டிமீட்டர் வச்சு இங்க என்ன மெஷர் பண்ணீங்களோ அதே தான் இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணும்போது மெஷர் ஆகும். சேம் voltage will be measured in R2. So இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா so same Ohm's law apply பண்றோம். If I need I1 I know the value of V and R. So now I1 is equal to V by R1. Similarly, I2 is equal to V by R2. So I1 and I2 is equal. So next apply Kirchhoff's current law at node A. Apply பண்ணோம் அப்படின்னா incoming current I1, outgoing current I1 and I2. So now I is equal to I1 plus I2. So this is the formula. So just substitute the value of I1 and I2. We already know that. So V by R1 and V by R2 substitute பண்ணுங்க. Just take the V as common which will be equal to 1 by R1 plus 1 by R2. So இது எது கூட ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா V by R equivalent அதாவது total resistance Ohm's law படி I is equal to V by R அப்படின்னா இந்த R equivalentங்கிறது இதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படி பார்ப்போம். So now 1 by R equivalent will be equal to 1 by R1 plus 1 by R2. If you are just cross multiplying and taking reciprocal எடுத்தோம் அப்படின்னா R equivalent will be equal to product of R1 and R2 and divided by summation of R1 plus R2. So this is the equivalence formula when two resistors are connected in parallel. இதுவே 3 resistor வரும்போது இந்த formula follow ஆகாது. அப்ப வந்து you have to add another resistor in the reciprocal. After that you have to take LCM. So அதோட formula இதோட formula வேற மாதிரி இருக்கு. You can just take R1 R2 R3 divided by R1 plus R2 plus R3 அப்படின்னு formula போடக்கூடாது. That will be wrong. So in that situation you have to add 1 by R3 அதுக்கப்புறம் you have to commute the formula. So in case n resistor அதாவது number of resistance வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா just take the summation of reciprocal of each resistance. That's all. And then if இந்த இதுல வந்து both R1 and R2 are equal to the same value R1 is equal to R2 is equal to R அப்படின்னா so summation R equivalent will be R into R divided by R plus R. R square divided by 2R. So R cancel which will be equal to R by 2. அதாவது resistor same இருந்துச்சுன்னா equal resistance சிம்பிளா we just divide by 2. That's all. அதே 3 resistance இருந்துச்சு அப்படின்னா just make the formula and check whether it will be hold or not. Mostly it won't hold. அது கரெக்டா வராது. Only for 2 resistance. So similarly again write a formula for current through each resistor. So already we saw I1 is equal to என்ன பார்த்தோம் so V by R1 and V by R2. Okay, so அந்த formula யூஸ் பண்ணி தான் இங்க written. So we already know V is equal to I into R equivalent. R equivalent நம்ம formula என்ன போட்டோம் R1 R2 divided by R1 plus R2 அப்படின்னு போட்டோம். So just substitute the same here. இங்க நீங்க substitute பண்ணீங்க V by R1 அப்படி substitute பண்ணும்போது so R1 cancel which will be equal to R2 by R1 plus R2 into I.
அது என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸோ இந்த ஃபார்முலால if you just divide by R1 you will get the value of I1. So R1 ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த R1 and then denominator உள்ள R1 cancel ஆகும், which will be equal to I into R2 divided by R1 plus R2. Similarly for I2. So இந்த இதுல இருந்து தான் we are deriving current division rule. So current division rule எப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா, so in case two or more resistance parallel connect பண்ணிருக்காங்க, ஒரு branch வழியா எவ்வளவு current போகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா you can directly use this formula. So I1, if you need I1 which will be equal to product of total current I into R2. So another resistor R2 divided by R1 plus R2. Similarly for I2. So Ohm's law அப்படி பார்த்தோம் அப்படின்னா V is equal to IR, I is equal to V by R. So current and resistor are always inversely proportional. அப்படின்னா இந்த ரெசிஸ்டருக்கு வந்து resistance value கம்மியா இருக்கோ it will get more current and vice versa. In case resistance அதிகமா இருந்துச்சுன்னா current will be lower. Similarly ரெண்டு ரெசிஸ்டரும் சேமா இருந்துச்சுன்னா current will be shared equally. For example, if 5 amps we have total current, then it will be shared as 2.5 2.5. So first example, to find the R equivalent for the given circuit. So இங்க பார்த்தோம் அப்படின்னா first நம்ம என்ன பண்ணலாம், so we have two things. So 6 ohm and 3 ohm ரெண்டு parallel இருக்கு, and then 1 ohm and 5 ohm ரெண்டுமே series கனெக்ட் ஆயிருக்கும். அப்படின்னா first of all 6 ohm and 3 ohm formula போட்டோம் R1 R2 divided by R1 plus R2, 6 into 3 divided by 6 plus 3. So answer will be 2 ohm. Similarly for 1 ohm and 5 ohm both are series, just add பண்ணா போதும். 1 plus 5 which will be equal to 6 ohm. So ரெண்டையும் ரீடா பண்றோம், இதுக்கு பதிலா just replace by 2 ohm and this இதுக்கு பதிலா we are just replacing by 6 ohm. And then here both 2 ohms are in series, just add, it will be become 4 ohm. So மாத்துவோம், and then இங்க 4 ohm வந்துருச்சு அப்படின்னா so 4 and 6 will be in parallel, so it will be equal to 2.4. After that so 4 2.4 8 மூணு எப்படி இருக்கு in series, அப்படின்னா just add that. So 4 plus 2.4 plus 8 which will be equal to 14.4. This will be our R equivalent for the given circuit. So in the circuit find I0 and V0 in the given circuit. So V0 கண்டுபிடிக்கும் and I0 கண்டுபிடிக்கும். So இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to use current division rule, voltage division rule, and then equal resistance in series and parallel. So first பாத்தீங்கன்னா 6 ohm and 3 ohm எப்படி இருக்கு in parallel. So we can apply the here. So 6 into 3 divided by 6 plus 3. So answer will be 2 ohm. So இங்க என்ன voltage இருக்கோ அதே voltage தான் 6 ohm இருக்கு, ஏன்னா both are parallel. அப்பனா அதோட equal resistance-க்குமே same voltage will be there. So இந்த V0ங்கிறது இதுக்கும் அதே voltage தான் வரும், இந்த ரெண்டுத்துக்கு equivalent பண்ணி 2 ohm மாத்துறோம்ல, so இதுக்கும் same V0 will be come. So அப்பனா சிம்பிளா இந்த இதுல எவ்வளவு voltage கண்டுபிடிச்சாலே we know the answer for V0. So இப்போ current division rule அப்ளை பண்ணலாம். என்ன அப்படின்னா ரெண்டு ரெசிஸ்டர் வந்து in series ல இருக்கு, அப்படின்னா you can find by so total voltage 12 into resistor 2 divided by total resistance 4 plus 2, and 2 by 6 into 12, அப்படின்னா answer will be 4 volt. So அதுக்கு முன்னாடி இங்க வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா they have found the value of I. So total current என்ன அப்படின்னா V by R. So R equivalent 4 plus 2 6. So 12 by 6 it will be 2 ampere. So current வந்து 2 ampere கண்டுபிடிச்சிருக்கோம், and then V0 is equal to 4 volt as per voltage division rule. Similarly current நம்ம கண்டுபிடிச்சாச்சு, என்ன பார்த்தோம் 2 amps. So இங்க வந்து நமக்கு I0 தேவை, அப்படின்னா current division rule you got to apply for this resistor. அப்படின்னா total current 2 into 6 ohm divided by 6 plus 9 ohm. So போட்டோம் அப்படின்னா so answer will be I0 will be 4 by 3 ampere. So அப்படின்னா இங்க என்ன பண்ணிருக்கோம், இதை வந்து நம்ம சிம்பிளா V0 by R போட்டாலும் வரும். So V0 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது 4 volt, so 4 by 3 போட்டாலும் வரும். Just to அந்த current division rule எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி I have used this. இதுக்கு பதில் நீ டைரக்டா V0 கண்டுபிடிச்சோனே V0 by R ன்னு போட்டு you can find I0. So no problem. இங்க I ன்னு ஒரு விஷயம் கண்டுபிடிக்காமே we can find I0 and V0. So I ங்கிறது நமக்கு தேவையில்லை. In case questionல கேட்டானா you can, நம்ம வந்து main focus on current division rule, so we have found this. So we can move to next topic, star delta transformation. So அதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட் பார்ப்போம்.
இந்த சர்க்யூட் எந்தெந்த ரெசிஸ்டர் சீரியஸ் அண்ட் பேரலல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுதா அப்படின்னு பாருங்க. எக்ஸாம்பிள் இப்போ R3 அண்ட் R6 எடுத்துட்டோம் அப்படின்னா இட் ஹாஸ் அ நோட், பட் இங்க R4 நடுவில் கனெக்ட் ஆகிருக்கனால யூ கான்ட் சே R3 அண்ட் R6 ஆர் இன் சீரியஸ். அண்ட் சிமிலர்லி R2 அண்ட் R5. என்ன ரீசன் அப்படின்னா இங்க R4 ஒரு ரெசிஸ்டர் நடுவில் கனெக்ஷன் இருக்கு. ஸோ இது ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணா we can say R2 and R5 are in series, அதே மாதிரி R3 R6 are in series. அதுபோல and then whether we can say R2 R5 அதே மாதிரி R3 R6 இது ரெண்டும் parallel அப்படின்னா அது parallel சொல்ல முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா இங்க series parallel combination அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. ஈவன் ஒரு கரண்ட் இங்க வருது I அப்படின்னு வந்துச்சுன்னா it will be divided to R2 and R3 which will be again divided to R4 and R5. so அப்படின்னா எதுவுமே சேம் கரண்டா ஷேர் பண்ணாது. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் பார்த்தாலுமே ஸோ இதோட வோல்டேஜ் அண்ட் தென் R2 R3 R4 R5 R6 எவ்ரிதிங் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் வோல்டேஜ். ஸோ அப்புறம் இங்கே சீரிஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வர நெட்வொர்க் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா either we can say this is a star network or delta network அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டார் ஆர் டெல்டா அப்படின்னா மோஸ்ட்லி இதில் 3 பாயிண்ட்ஸ் கனெக்ஷன்ல இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ R2 R4 R3 அப்படின்னா இது வந்து க்ளோஸ்டு பார்த்தா எடுத்தோம் R2 R4 and then R3. ஸோ மூணு க்ளோஸ்டு எடுத்தோம் அப்படின்னா we can say this as a delta. Similarly R4 R6 R5 இது மூணு எடுத்தோம் அப்படின்னா we can say that as a delta or else R2 R4 R5. ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டார். ஸ்டார் அப்படின்னா என்னன்னா சென்டர்ல ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும். அந்த காமன் பாயிண்ட்ல இருந்து கனெக்ஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் so we have both delta சொல்லுவோம், delta network or else pi அப்படிமோ based on the shape they have mentioned pi network or so delta அப்படின்னு பாத்தீங்கன்னா it should form some closed path. so மொத்தம் 3 பாயிண்ட் கனெக்ஷன் இருக்கும். so point 1 point 2 and point 3 மொத்தம் 3 பாயிண்ட் கனெக்ஷன், it will be a closed path. Similarly for pi network, so 1 2 and then common 3. so this is a delta connection. so இந்த மாதிரி connections இருக்கலாம். Similarly we have star or y or else t. so இந்த மாதிரி t ங்கிறது சர்க்யூட்டோட சிம்பிள் பார்க்கும்போது t மா இருக்கனால they have mentioned as t network. so இங்க காமனா ஒரு நோட் இருக்கும். so அந்த நோட்ல வந்து they have taken maximum utmost 3 resistance. so R1 R2 and then R3. similarly for also here R1 R2 and R3 and they will have a same 3 branches. so இங்க ஒரு point connection போகுது and then 1 and 3. இங்க 2 and 4 are common only. so these are star and delta network. so இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா in order to find equivalent resistance either ஒரு delta network இல்ல star network அந்த connections இருந்தா we will convert them to our convenience. so நமக்கு ஏத்த மாதிரி அதை convert பண்ணிட்டு after that we will solve by using normal series and parallel combination. so இங்க வந்து RC RA and RB. so இந்த மூணு ரெசிஸ்டர் RC RA and RB இந்த மூணு ரெசிஸ்டர் will form a delta connection. so 3 பாயிண்ட் கனெக்ட் ஆயிருக்கு and a closed path. and then R1 R2 and R3. so இந்த மூணு ரெசிஸ்டர் will form a star or Y connection. so நல்லா பாத்தீங்கன்னா என்னங்கிறது காமன் பாயிண்ட். so அதுல இருந்து they have taken 3 resistor. so either எப்படி இந்த ஸ்டார் அதாவது R1 R2 R3 we can convert to a delta or else டெல்டாவை எப்படி ஸ்டாரா மாத்தலாம். so இந்த ரெண்டு கன்வர்ஷன் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சா போதும். so இங்க வந்து we are converting delta to star, அதாவது RA RB RC வந்து we are converting to R1 R2 R3. so எப்படி கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா so R1 is equal to RB RC divided by RA plus RB plus RC. so denominator பாத்தீங்கன்னா summation of all resistance. delta connection என்ன ரெசிஸ்டர் இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்படியே ஆட் பண்றோம். or RB and RC அப்படின்னா நீங்க எந்த ரெசிஸ்டர் எடுக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ல வந்து நமக்கு R1 னா adjacent branches. so adjacent என்னது RC யும் RB தான் இருக்கு அப்படின்னா அதோட ப்ராடக்ட் ஆஃப் தி ரெசிஸ்டர்ஸ் இன் தி adjacent branches. இப்போ R2 எடுத்துட்டோம் அப்படின்னா so RC and RA தான் adjacent இருக்குன்னா RC into RA divided by RA plus RB plus RC. அதே மாதிரி R3 எடுத்துட்டோம் அப்படின்னா RA into RB divided by whole resistance. so இது வந்து delta to star connection. so இதுக்கு வேணும்னா similarly இது இந்த ஃபார்முலா எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல வோல்டேஜ் டிவிஷன் ரூல், கரண்ட் டிவிஷன் ரூல் அண்ட் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். so அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கு ஒரு பிரான்ச்சுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி we can derive this formula
பட் நமக்கு வந்து இப்போதைக்கு அந்த டெரிவேஷன் அவசியம் இல்லை, நீட் தி ஃபார்முலா ஆகணும். ஸோ அதனால இப்போதைக்கு அந்த ஃபார்முலா மட்டும் என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெல்டா ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன். ஸோ know the values of R1, R2, R3. How can we find the value of RA, RB and RC? So அதுதான் இங்க கொடுத்திருக்கோம். So RA is equal to R1, R2 plus R2, R3 plus R3, R1. So the numerator is common for all the three resistors. So RA லயே இது காமனா இருக்கும், RC and RB. எப்படி delta to star ல வந்து denominator காமனா இருக்கும், sum of all resistance delta connection. So இங்க வந்து star to delta ல வந்து numerator will be common. So numerator எப்படி ஃபார்ம் பண்ணிருக்காங்க பாருங்களேன். So product of two resistors in time. So R1, R2 and then plus R2, R3 plus R3, R1. That is the sum of all possible products of star resistors taken two at a time. So என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பாசிபிள் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுக்கும். எப்படின்னா ஜஸ்ட் ரெண்டு ரெசிஸ்டர் மட்டும் தான் எடுக்கும். எடுத்து ஆடிங் them. So R1 into R2, R2 into R3, R3 into R1. So just they are adding each product divided by நீங்க எதுல பாக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ நீட் த வேல்யூ ஆஃப் RA அப்படின்னா அந்த RAக்கு எது ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ RAக்கு ஆப்போசிட் R1. ஸோ அந்த ரெசிஸ்டர் we are giving in denominator. For example RB it will be R2 and for R3 it will be RC it will be R3. Or simply we can say RA அப்படின்னா இந்த நோட்ல எந்த ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு R2 and R3. அப்படின்னா you should mention resistor which is not in connection with RA. RA ல எந்த ரெசிஸ்டர் கனெக்ட் இல்லையோ அதான் நம்ம வந்து டினாமினேட்டர்ல மென்ஷன் பண்ணணும். For RA it is R1, for RB it is R2 and for RC it is R3. So this is a formula for star and delta conversion. So இதை பேஸ் பண்ணி ஒரு சம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஒரு டெல்டா கனெக்ஷன். என்ன அப்படின்னா சிம்பிள் ஒரு க்ளோஸ்டு பாத் வருது. நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா இங்க ஒரு ஸ்டார் நெட்வொர்க் டிரா பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு ரெசிஸ்டர் நடுவில் we have to draw single resistor. அப்படி பண்ணோம் அப்படின்னா it will be star. ஸோ இப்போ இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் we have resistor connected in RA அப்படின்னா it should be equal to so RB into RC adjacent resistor divided by sum of total resistors. So 25 plus 10 plus 15. So which will be equal to 50 and product of RB and RC will be 250. அப்படின்னா இங்க RA ல கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ will be 5 ohm. இங்க RB ல நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா RA into RC 15 25 divided by 50. So answer will be 7.5. Similarly for C இங்க கனெக்ட் ஆகிக்கிறது if taken that as R3 அப்படின்னா 10 into 50 divided by 50. So now 150 by 15 it should be equal to 3 ohm. So redraw பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஸ்டார் நெட்வொர்க். ஸோ டெல்டால இருந்து we have taken and converted to star. So additional point. So in case நம்மளோட ஸ்டார் நெட்வொர்க் R1, R2, R3 இது மூணுமே காமன் வேல்யூ ஷேர் பண்ணுது, அதாவது அதோட வேல்யூ சேமா இருக்கு. அதே மாதிரி சிமிலர்லி RA, RB, RC இது மூணுமே சேம் வேல்யூ ஷேர் பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஆகும்? ஃபார் டெல்டா டு ஸ்டார் கனெக்ஷன் இட் வில் பி ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை 3. அதாவது டெல்டாவோட ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அதோட வேல்யூ ஷுட் பி டிவைடட் பை 3. ஃபார் ஸ்டார் டு டெல்டா ஹியர் வந்து நம்ம இங்க என்ன பண்ணிக்கோங்க, இங்க டெல்டா வந்து தெரியும் நோன் வேல்யூ, ஸ்டார் வந்து அன்னோன் வேல்யூ. ஸோ டெல்டா டு ஸ்டார் கனெக்ஷனுக்கு இது வந்து ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷனுக்கு யூ ஹேவ் டு multiply the total resistance of each branch. So அதுக்கு நம்ம அப்புறம் டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அண்ட் தென் இப்போ ஒரு n ரெசிஸ்டர் சீரிஸ் கனெக்ட் பண்ணிக்கோ, எல்லாரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து சேமா இருக்கு, அது R இருக்கு அப்படின்னா ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஷுட் பி n into R. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1 இருக்கு, அந்த மாதிரி 100 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா சிம்பிளா n is equal to 100, R is equal to 1 அப்படின்னா R equal will be 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதோட வோல்டேஜ் வந்து நம்ம 100 அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ 100 divided by 100 அப்படின்னா ஒரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸ்ல வோல்டேஜ் ட்ராப் ஷுட் பி 1 வோல்ட் இருக்கும், அதாவது ஈக்குவலா ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்க பேரலுக்கு கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நம்ம வந்து சேம் ரெசிஸ்டன்ஸ் பேரலா கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ வேல்யூ டிவைடட் பை எத்தனை ரெசிஸ்டன்ஸ் பேரலா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 ohm பேரல் கனெக்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா இட் ஷுட் பி 2/4. இது மெயினா வந்து it follow for two resistance alone. Resistance ரெண்டே resistors is parallel connect பண்ணும்போது இந்த ஃபார்முலா வரும். and then here so அதே இது in case ஒரு 5 or 6
parallel branches இருக்கு, they are having same resistance value அப்படின்னா current will be shared equally. For example 10 milliamps அப்படிங்கிறது ஒரு 5 ரெசிஸ்டருக்கு நம்ம இது பண்றோம், சப்ளை பண்றோம் அப்படின்னா each will share a current of 2 milliamps. So மெயினா we need the I by N and V by N. So இது வந்து எதுக்கு அப்படின்னா நீங்க வோல்டேஜ் டிவிஷன் ரூல் ஆர் எல்ஸ் கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆர் ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு ஆர் பை என். ஸோ இப்போ ஒரு 3 ரெசிஸ்டர் 6 ohm 6 ohm 6 ohm 3 பேரலல் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுங்க 6 into 6 6 into 6 எவ்வளோ 6 into 6 36 divided by 6 plus 6 which will be 12. So 36 by 12 which will be equal to 3 ohm. And then 3 ohm க்கும் 6 க்கும் parallel எடுங்க. அப்புறம் 3 into 6 18 divided by 3 plus 6 9 18 by 9 is equal to 2 ohm. அப்படின்னா அதே ஃபார்முலா இங்கே போட்டோம் அப்படின்னா 6 divided by 3 which will be equal to 2 ohm. So அப்படின்னா n resistor parallel connect பண்ணாலும் this will be equal. Now you can check the formula. நம்ம நார்மலா பார்ப்போம் 1 by R equals equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 அந்த மாதிரி போட்டுட்டு just check the same value with this formula whether this is correct or not. And then so these are the reference. So just refer this book. ரெண்டு புக்லயுமே வந்து நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் தென் நிறைய எக்ஸசைஸ் சம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ட்ரை த எக்ஸசைஸ் சம் அண்ட் இட் வில் ஹெல்ப். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ அது ரிலேட்டடாக ஒரு 5-6 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ they have solution manual also. அந்த solution manual books-உம் இருக்கு. You can refer the same or else you can use some simulation software and you can verify your answers. Thank you guys.